அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நண்பர்களே, டெல்லியில வந்து பார்த்தோன்னா விஷயம் ரொம்ப மோசமா போயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெல்லியில அந்த ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா. சோனம் வாங்சுக் அவர்கள் போன பிறகும் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படலைன்னா நாங்க டெல்லியை நோக்கி போவோம்னு சொல்லிட்டு அபிஜித் திப்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்கள் வந்து மக்களோட மக்களா போவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. இப்போ இது எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா, இது காவல்துறை வந்து வன்முறையை வந்து கையாண்டிருக்காங்க. எஸ், அதாவது தடி அடி லத்தி சார்ஜ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ காவல்துறை மட்டுமானு கேட்டீங்கன்னா, காவல்துறை யூனிஃபார்ம்லயும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷலாக இந்த ப்ளூ கலர்ல அந்த கேமஃபிளாஜ் யூனிஃபார்ம் போட்டு பேர் பேட்ஜ் டேக் எதுவுமே இல்லை. அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா இந்த தடியடி வந்து நடத்திருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் விட கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அந்த எப்படி சொல்றது, அந்த ஆர்மி சம்மந்தப்பட்டதோ இல்லை போலீஸ் யூஸ் பண்ணுறது சம்மந்தப்பட்டதோ சில வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். வெப்பன்ஸ் தான் துப்பாக்கின்னு இல்லை, இப்போ இந்த ஸ்மோக்லாம் யூஸ் பண்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்மோக்லாம் யூஸ் பண்றாங்கன்னா அதாவது கூட்டத்தை கலைக்கிறதுக்கோ ஏதோ மூச்சு விடாமல் பண்றதுக்கோ ஏதாவது ஒரு வேலையை செய்யும். அதை கூட இன்னும் எக்ஸ்பயர் ஆன ஐட்டத்தை எடுத்துன்னு வந்து சுற்றி யூஸ் பண்ணி இருந்திருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இத்தனை நாளா வாயை திறக்காத தர்மேந்திர பிரதான் 21 பேர் இறந்திருக்காங்க. 21 பேர் இறந்ததுக்கு வாயை திறக்காத தர்மேந்திர பிரதான் பிரைம் மினிஸ்டர் வீடு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து போராட்டம் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து கூட்டமாக போராட்டம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கேவலமான ஒரு செயல், இப்படி ஒரு விஷயம் வந்து யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துட்டு ட்வீட் போடுறாரு. யாரு? தர்மேந்திர பிரதான். டேய், நீ நடத்தின சிஸ்டத்தை விட இது மோசமாடா, எனக்கு புரியல. அதாவது 21 பேர் இறந்திருக்காங்க. ஒரு ஆறுதல் சொல்றதுக்கோ எங்க சைட்ல தப்பு நடந்து போச்சு ஏதாவது ஒரு கில்ட் ஏதாவது இருந்திருக்கா? இப்போ இதே வந்து நாளைக்கு உங்க ஃபேமிலில இருந்து யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளவு பாலிடிக்ஸ் பண்றீங்க இந்த நீட்டுக்குள்ள. சரி, இப்போ நாளை பின்னே வந்து பார்த்தா இதுல யாராவது ஒரு ஃபேக் டாக்டர் வந்துட்டா என்ன ஆகும்? ஸோ அது நாளைக்கே வந்து இப்போ உங்களுக்கு வந்து பாக்குற டாக்டர் வந்து ஜெனுனா இருப்பாங்களா? அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும்ல. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. பட் எனிவேஸ், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் இது சொன்னது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தேன்னா இது ஒரு முடிவு வந்தே ஆகணும். ஏன்னா இப்போ பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ பிஜேபி அகைன்ஸ்டாவே மாறிட்டாங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்தும் பிஜேபி முட்டு கொடுக்குறேன்னா நீங்க தான் ப்ரோ 1ஆம் நம்பர் ஜோக்கர் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா மொத்த இந்தியாவுமே வந்து அகைன்ஸ்டா மாறிடுச்சு கிட்டத்தட்ட. யாருமே வந்து இப்படி பண்ணதே கிடையாது, ஆனா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆட்சி ஏதாவது மாறினாதான் உண்டு. ஆனா தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது ஓட்டை ஒழுங்கா போடுங்க. ஓட்டு வந்து சும்மா நம்ம இந்த கட்சி தானே சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டே போடாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஓட்டு 5 வருஷம், நான் இது சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ அதுதான். இந்த மாதிரி சில தெரிஞ்சு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி.